Hi friends, welcome to Sippy. மாணவர்களே, இன்றைய தினம் நாம் தாயக்கட்டையொன்றின் எதிர்பக்க முகத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்ற நுட்பத்தை பார்க்க போகிறோம். இதற்கு பல்வேறு விதமான நுட்ப முறைகளை நாம் பயன்படுத்தலாம். அந்த அனைத்து நுட்ப முறைகளும் இந்த வீடியோவில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனவே வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் எமது சிப்பி எஃப்ஆர்எஸ் சேனலின் மற்றைய வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் வழங்கப்பட்டுள்ளது. அதை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். தாயக்கட்டை ஒன்றின் பண்புகள். சதுரமுகியின் இயல்பை ஒத்ததாக காணப்படும். 6 முகங்கள் உண்டு. அனைத்து முகங்களும் சதுர வடிவில் இருக்கும். ஒரு பக்கத்திற்கு 4 அயல் பக்கங்களும் ஒரு எதிர்பக்கமும் உண்டு. குறிப்பாக மாணவர்களே, தாயக்கட்டையினுடைய எதிரெதிர் பக்கங்களை ஒரே சமயத்தில் எம்மால் பார்க்க முடியாது. ஒரு பக்கம் தோன்றும் பொழுது அதன் எதிர்பக்கம் எப்பொழுதுமே மறைவாகவே காணப்படும். நியம தாயக்கட்டையின் எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகை. உண்மையான தாயக்கட்டையின் எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகை எப்பொழுதுமே 7 ஆகும். உண்மையான தாயக்கட்டையையே நாம் நியம தாயக்கட்டை என்று அழைக்கிறோம். உதாரணமாக பார்த்தால், இலக்கம் 1 அதன் எதிர்பக்கம் இலக்கம் 6. 1ஐயும் 6ஐயும் கூட்டும் பொழுது 7. அதே போல இலக்கம் 2இன் எதிர்பக்கம் இலக்கம் 5. 2ஐயும் 5ஐயும் கூட்டும் பொழுது 7. அடுத்ததாக இலக்கம் 3இன் எதிர்பக்கம் இலக்கம் 4. 3ஐயும் 4ஐயும் கூட்டும் பொழுது 7 விடையாக வரும். எனவே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே ஒரு நியமத்தாயக்கட்டையின் எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7ஆகவே காணப்படும். முறை 1. விரிக்கப்பட்ட தாயக்கட்டை. மாணவர்களே, ஒரு தாயக்கட்டையை உருவாக்குவதற்காக கடதாசி துண்டிலோ அல்லது அட்டை துண்டிலோ வரையப்பட்ட படத்தை நாம் விரிக்கப்பட்ட தாயக்கட்டை என்று கூறுகின்றோம். அந்த விரிக்கப்பட்ட தாயக்கட்டையை கோடுகள் வழியே மடிக்கும் பொழுது தாயக்கட்டை ஒன்றை உருவாக்கிக் கொள்ளலாம். விரிக்கப்பட்ட தாயக்கட்டையொன்றின் பெரிய நேர்கோட்டு வழியே ஒன்றுவிட்ட சதுரங்கள் எதிர்பக்கங்கள் ஆகும். மாணவர்களே, இங்கு உங்களுக்கு விரிக்கப்பட்ட தாயக்கட்டையொன்று காண்பிக்கப்பட்டுள்ளது. இதில் எது பெரிய நேர்கோடு என்று பாருங்கள். ஆங்கில எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ள A, B, C மற்றும் D ஆகியன அமைந்துள்ள கோடே பெரிய நேர்கோடு ஆகும். எனவே அக்கோட்டிலிருந்து ஒன்றுவிட்ட சதுரங்கள் எதிரெதிர் பக்கங்கள் ஆகும். ஏயின் ஒன்றுவிட்ட சதுரம் C. எனவே ஏயும் சியும் எதிரெதிர் பக்கங்கள். அடுத்ததாக பியின் ஒன்றுவிட்ட சதுரம் D. எனவே பியும் டியும் எதிரெதிர் பக்கங்கள். இறுதியாக மீதமாக உள்ள எழுத்துக்கள் E மற்றும் F. எனவே ஈயும் எஃப்பும் எதிரெதிர் பக்கங்கள் ஆகும். மாணவர்களே,
இங்கு உங்களுக்கு மீண்டும் மற்றுமொரு விரிக்கப்பட்ட தாயக்கட்டை காண்பிக்கப்பட்டுள்ளது. இங்கும் பெரிய நேர்கோடு எது என்று முதலாவதாக நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இலக்கம் 2, 3, 4 மற்றும் 5 ஆகியன எழுதப்பட்டுள்ள கோடே பெரிய நேர்கோடு ஆகும். அந்த கோட்டின் வழியே ஒன்றுவிட்ட சதுரங்கள் எதிர்பக்கங்கள் ஆகும். 2 அடுத்ததாக உள்ள சதுரத்தை விட்டால் ஒன்றுவிட்ட சதுரம் 4, 2இன் எதிர்பக்கம் 4. 3 அடுத்ததாக உள்ள சதுரத்தை விட்டால் 3இன் ஒன்றுவிட்ட பக்கம் 5. மீதமாக உள்ளது இலக்கம் 1 மற்றும் 6. எனவே மீதமாக இருக்கும் 1ம் 6ம் எதிரெதிர் பக்கங்கள் ஆகும். முறை 2. தாயக்கட்டையில் மீண்டும் மீண்டும் வரும் முகங்களை நீக்குவதன் மூலம் எதிர்பக்கங்களை கண்டு கொள்ள முடியும். கீழேயுள்ள தாயக்கட்டையின் முகங்கள் A, B, C, D, E, F என்பனவாகும். Aயின் எதிர்பக்க முகத்தை காண்க. படிமுறை 1. முதலில் இரு தாயக்கட்டைகளிலும் தெரிகின்ற முகங்களை எழுதிக் கொள்ள வேண்டும். முதலாவது தாயக்கட்டையில் முகம் B, C, A என்பன தெரிகின்றன. இரண்டாவது தாயக்கட்டையில் முகம் B, C, D என்பன தெரிகின்றன. படிமுறை 2. மீண்டும் மீண்டும் வரும் முகங்களை வெட்டுதல். படிமுறை 1இல் நாம் எழுதியதை வைத்து படிமுறை 2இன் செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். B என்ற முகம் மீண்டும் மீண்டும் வந்துள்ளது, எனவே அதை நீக்க வேண்டும். அதேபோல C என்ற முகமும் மீண்டும் மீண்டும் வந்துள்ளது, எனவே C-யையும் நாம் நீக்க வேண்டும். ஒரே மாதிரியான முகங்களை நீக்கியதன் பின்னர் மீதமாக இருக்கும் முகங்கள் எதிர்பக்க முகங்கள் ஆகும். எனவே Aயின் எதிர்பக்க முகம் D ஆகும். முறை 3. தரப்பட்டுள்ள தாயக்கட்டைகளில் ஒரு பொதுவான முகம் மாத்திரம் காணப்படின் அம்முகத்திற்கு வலஞ்சுழியாக அல்லது இடஞ்சுழியாக உள்ள முகங்களை வரிசையாக எழுதி எதிர்பக்க முகங்களை கண்டு கொள்ள முடியும். தாயக்கட்டையொன்றை 2 தடவைகள் போட்ட முறை இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளன. இதில் இலக்கம் 1, 3இன் எதிர்பக்கங்களை காண்க. படிமுறை 1. மாணவர்களே, இந்த 2 தாயக்கட்டைகளையும் அவதானியுங்கள். இதில் ஒரே ஒரு பொதுவான முகம் மாத்திரமே காணப்படுகின்றது. இலக்கம் 2 மாத்திரமே 2 தாயக்கட்டைகளிலும் வந்துள்ளது. மற்றைய முகங்கள் அனைத்தும் வித்தியாசமாக உள்ளன. எனவே பொதுவான முகத்திலிருந்து வலஞ்சுழியாக, அதாவது கடிகார முள் அசையும் திசையில் நாம் இலக்கங்களை போட்டுக்கொள்ள வேண்டும். இங்கு பொதுவான முகம் 2 என்பதால் 2இலிருந்து கடிகார முள் அசையும் திசையில் இலக்கங்களை போட வேண்டும். 2, 1, 3. அதேபோல அடுத்த தாயக்கட்டையிலும் 2, 4, 5.
படிமுறை 2. மீண்டும் மீண்டும் வந்துள்ள முகங்களை நீக்கிவிட வேண்டும். இலக்கம் 2 மீண்டும் மீண்டும் வந்துள்ளது, எனவே அதை நீக்கிவிட வேண்டும். அடுத்ததாக இரு தாயக்கட்டைகளின் முகங்களிலும் எதிரெதிரே எழுதப்பட்டுள்ள முகங்களே எதிர்ப்பக்கங்கள் ஆகும். இலக்கம் 1ற்கு எதிரே இலக்கம் 4 எழுதப்பட்டுள்ளது, எனவே 1ம் 4ம் எதிர்ப்பக்கங்கள் ஆகும். அடுத்ததாக இலக்கம் 3ற்கு நேரே இலக்கம் 5 எழுதப்பட்டுள்ளது, எனவே 3ம் 5ம் எதிர்ப்பக்கங்கள் ஆகும். தாயக்கட்டையின் எதிர்ப்பக்க முகத்தை காணுதல் தொடர்பான 3 முறைகளை நாம் இங்கு பார்த்தோம். இப்பொழுது நீங்கள் அந்த 3 முறைகளையும் பயன்படுத்தி தாயக்கட்டையின் எதிர்ப்பக்க முகங்களை காணப்போகிறீர்கள். ஆம் மாணவர்களே, உங்களுக்காக சில வினாக்கள் காத்திருக்கின்றன. இந்த குறியீட்டினது எதிர்ப்பக்கம் யாது? சரியான விடை 3வது விடை. இப்பொழுது இந்த விடையை எவ்வாறு எடுக்கலாம் என்று பார்ப்போம். படிமுறை 1 படி இரு தாயக்கட்டைகளிலும் உள்ள முகங்களை தனித்தனியாக குறித்துக் கொள்ள வேண்டும். படிமுறை 2 மீண்டும் மீண்டும் வந்துள்ள முகங்களை நீக்குதல் வேண்டும். அப்படி நீக்கும் பொழுது 3வது விடையில் தரப்பட்டுள்ள குறியீட்டை பெற்றுக் கொள்ளலாம். எனவே சரியான விடை 3வது விடை ஆகும். தரப்பட்டுள்ள கோலத்திற்கேற்ப அடுத்ததாக இடப்பட வேண்டிய உருவை தெரிவு செய்க. சரியான விடை 3வது விடை ஆகும். இப்பொழுது இந்த விடையை எவ்வாறு பெறுவது என்று பார்ப்போம். இங்கு வினாவில் ஒரே தாயக்கட்டையின் 3 நிலைகள் காண்பிக்கப்பட்டுள்ளன. அதில் எழுத்து B அதே இடத்திலேயே மாற்றத்துடன் காணப்படுகிறது. ஆனால் கீழே இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களில் ஒன்று மறைய புதிதாக ஒன்று தோன்றுகிறது. இங்கு நீங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். ஒரு எழுத்து மறையும் பொழுது இன்னும் ஒரு எழுத்து புதிதாக தோன்றுமேயானால் அவை இரண்டும் எதிர்ப்பக்கங்கள் ஆகும். முதலாவது தாயக்கட்டையில் R, A என்பன காண்பிக்கப்படுகின்றன. இரண்டாவது தாயக்கட்டைக்கு வரும் பொழுது எழுத்து A மறைந்து எழுத்து P புதிதாக தோன்றுகிறது. எனவே Aயும் Pயும் எதிர்ப்பக்கங்கள். அடுத்ததாக இரண்டாவது தாயக்கட்டையில் இருந்து 3வது தாயக்கட்டைக்கு செல்லும் பொழுது எழுத்து R மறைந்து புதிதாக எழுத்து K தோன்றுகிறது. எனவே Rயும் Kயும் எதிர்ப்பக்கங்கள். இவற்றை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களால் ஓரளவிற்கு விடையை யூகித்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். எழுத்து P மறைந்து அதற்கு பதிலாக அதன் எதிர்ப்பக்கம் தோன்ற வேண்டும். P என்ற எழுத்தின் எதிர்ப்பக்கம் A ஆகும். இரண்டாவது மற்றும் 3வது விடைகளில் A என்ற எழுத்து உள்ளது. முதலாவது விடையிலோ A என்ற எழுத்து இல்லை. எனவே முதலாவது விடை தவறானது. 2 அல்லது 3 சரியான விடையாக இருக்க வேண்டும்.
அடுத்ததாக நான்காவதாக வரப்போகின்ற தாயக்கட்டையில் நேராக இருக்கக்கூடிய கே என்ற எழுத்து பக்கமாக செல்ல வேண்டும். ஆகவே கே என்ற எழுத்து எந்த விடையில் பக்கமாக தோன்றுகிறது என்று பாருங்கள். மூன்றாவது விடையிலேயே அவ்வாறு தோன்றுகிறது. எனவே சரியான விடை மூன்றாவது விடை ஆகும். 6ற்கு எதிர்பக்கம் உள்ள இலக்கம் யாது? விடைகள் 1, 2, 5. சரியான விடை இலக்கம் 2. இப்பொழுது இலக்கம் 2 எவ்வாறு விடையாக வந்தது என்பதை பார்ப்போம். படிமுறை 1. இரு தாயக்கட்டைகளிலும் ஒரே ஒரு பொதுவான முகம் மாத்திரமே காணப்படுகின்றது. எனவே அப்பொது முகத்தில் இருந்து வலஞ்சுழியாக இலக்கங்களை போட வேண்டும். இரு தாயக்கட்டைகளிலும் உள்ள பொதுமுகம் 1 ஆகும். 1லிருந்து வலஞ்சுழியாக இலக்கங்களை போட்டால் முதலாவது தாயக்கட்டையில் 1, 3, 6. இரண்டாவது தாயக்கட்டையில் 1, 5, 2. படிமுறை 2. மீண்டும் மீண்டும் வந்துள்ள முகங்களை நீக்குதல் வேண்டும். அப்படி நீக்கியதன் பின்னர் எதிரெதிரே எழுதப்பட்டுள்ள முகங்களே எதிர்பக்க முகங்கள் ஆகும். 3ற்கு எதிரே இலக்கம் 5 உள்ளது. 3ம் 5ம் எதிர்பக்க முகங்கள். 6ற்கு எதிரே இலக்கம் 2 உள்ளது. 6ம் 2ம் எதிர்பக்க முகங்கள். எனவே சரியான விடை இரண்டாவது விடை ஆகும். 6ன் எதிர்பக்க முகம் இலக்கம் 2 ஆகும். ஒரு தாயக்கட்டை போடப்பட்ட 2 முறைகள் கீழே காண்பிக்கப்பட்டுள்ளன. இதில் இலக்கம் 2ன் எதிர்பக்கம் யாது? விடைகள் 5, 3, 4. சரியான விடை முதலாவது விடை ஆகும். இலக்கம் 2ன் எதிர்பக்கம் இலக்கம் 5 ஆகும். இப்பொழுது இந்த விடையை எவ்வாறு பெறலாம் என்று பார்ப்போம். முதலாவது படிமுறையாக இரு தாயக்கட்டைகளிலும் உள்ள முகங்களை நாம் எழுதிக் கொள்ள வேண்டும். படிமுறை 2ல் மீண்டும் மீண்டும் வந்துள்ள முகங்களை நீக்குதல் வேண்டும். இலக்கம் 1 மீண்டும் மீண்டும் வந்துள்ளது. எனவே அதை நீக்குவோம். அதே போல இலக்கம் 4ம் மீண்டும் மீண்டும் வந்துள்ளது. எனவே அதையும் நீக்குவோம். நீக்கும் பொழுது மீதமாக உள்ளது இலக்கம் 2 மற்றும் 5 ஆகும். எனவே 2ன் எதிர்பக்க முகம் 5 ஆகும். ஒரு விரிக்கப்பட்ட சதுரமுகியின் உரு இங்கு காண்பிக்கப்படுகிறது. அதன் முகங்களில் எண்கள் குறிக்கப்பட்டுள்ளன. இதனை ஒரு சதுரமுகியாக மறுபடியும் தயார் செய்யும் போது எதிர்முகங்களில் இருக்கும் எண்களுக்கு இடையே ஒரு தொடர்பை இனங்காணலாம். அத்தொடர்புக்கேற்ப வெற்றிடத்திற்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. விடைகள்: முதலாவது விடை 22, இரண்டாவது விடை 21, மூன்றாவது விடை 20.
சரியான விடை இரண்டாவது விடை ஆகும். இப்பொழுது இந்த விடையை பெறும் முறையை பார்ப்போம். மாணவர்களே, முதலாவதாக விரிக்கப்பட்டுள்ள தாயக்கட்டையில் இருக்கக்கூடிய நீளமான நேர்கோட்டை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த நேர்கோட்டின் வழியே ஒன்றுவிட்ட சதுரங்கள் எதிர்பக்கங்கள் ஆகும். இங்கு உங்களுக்கு எதிர்பக்கங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளது. 3 எதிர்பக்கம் 9, 5 எதிர்பக்கம் 15, 7 எதிர்பக்கம், அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது இந்த எதிர்பக்கங்களுக்கு இடையிலான தொடர்பை பார்ப்போம். மாணவர்களே, நன்றாக அவதானியுங்கள். 3 எதிர்பக்கம் 9. 3ஐ 3ஆல் பெருக்கும் பொழுது 9 விடையாக வரும். 3 9. அடுத்ததாக 5 எதிர்பக்கம் 15. இங்கும் 5ஐ 3ஆல் பெருக்கும் பொழுது 15 விடையாக வரும். 3 15. இப்பொழுது விடையை நீங்களே கண்டுபிடித்திருப்பீர்கள். 7ஐ 3ஆல் பெருக்கும் பொழுது எதிர்பக்கத்தை கண்டு கொள்ளலாம். 7 3 21. எனவே சரியான விடை 21 ஆகும். இரண்டிற்கு எதிர்பக்கம் உள்ள எண் யாது? விடைகள் 5 4 6. சரியான விடை 6 ஆகும். இப்பொழுது இந்த விடையை எவ்வாறு பெறலாம் என்று பார்ப்போம். படிமுறை 1. இரு தாயக்கட்டைகளையும் அவதானியுங்கள். இதில் ஒரே ஒரு பொதுவான முகம் மாத்திரமே காணப்படுகிறது. எனவே அந்த பொதுவான முகத்தில் இருந்து வலஞ்சுழியாக இலக்கங்களை போட்டுக்கொள்ள வேண்டும். போடும் பொழுது 5 2 3. அடுத்த தாயக்கட்டையில் 5 6 4. படிமுறை 2 மீண்டும் மீண்டும் வந்துள்ள முகங்களை நீக்குதல் வேண்டும். நீக்கியதன் பின்னர் எதிரெதிரே எழுதப்பட்டுள்ள முகங்களே எதிர்பக்க முகங்கள் ஆகும். இலக்கம் 2ற்கு எதிரே இலக்கம் 6 எழுதப்பட்டுள்ளது. எனவே 2இன் எதிர்பக்க முகம் 6 ஆகும். சரியான விடை 3வது விடை ஆகும். இவ்வுருவை ஒரு தாயக்கட்டையாக மாற்றும் போது வரும் உருவை சரியாக காட்டும் விடையை தெரிவு செய்க. சரியான விடை 2வது விடை. இப்பொழுது இந்த விடையை எவ்வாறு பெறுவது என்று பார்ப்போம். இங்கு உங்களுக்கு விரிக்கப்பட்ட தாயக்கட்டை காண்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அதன் நீண்ட கோடுகள் வழியே ஒன்றுவிட்ட சதுரங்கள் எதிர்பக்கங்கள் ஆகும். ஆங்கில எழுத்து F-இன் ஒன்றுவிட்ட சதுரம் B. அடுத்ததாக E-இன் ஒன்றுவிட்ட சதுரம் C. இறுதியாக மீதமாக உள்ள ஏயும் டியும் எதிரெதிர் பக்கங்கள். எனவே முதலில் எதிரெதிர் பக்கங்களை குறித்து கொள்ள வேண்டும். இப்போ
இப்பொழுது விடையை இலகுவாக கண்டு கொள்ளலாம். ஆனால் ஒரு விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிரெதிர் பக்கங்களை ஒரே நேரத்தில் தாயக்கட்டையில் காண்பிக்க முடியாது. இதை வைத்தே விடையை கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது விடையை பாருங்கள். அதில் B, F, C என்பன தரப்பட்டுள்ளன. ஆனால் Fம் Bயும் எதிர்ப்பக்கங்கள். இங்கு ஒரே சமயத்தில் 2 எழுத்துக்களும் காண்பிக்கப்பட்டுள்ளது. எனவே முதலாவது விடை தவறான விடை. அடுத்ததாக இரண்டாவது விடையை பாருங்கள். அதில் F, E, D ஆகிய எழுத்துக்கள் காண்பிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் எதிர்ப்பக்க எழுத்துக்கள் மறைவாக உள்ளன. Fஇன் எதிர்ப்பக்கம் B, அதே போல ஈயின் எதிர்ப்பக்கம் C. அடுத்ததாக D இன் எதிர்ப்பக்கம் A. எனவே இங்கு B, C, A ஆகிய எழுத்துக்கள் காண்பிக்கப்படாது, மறைவாக உள்ளன. எனவே சரியான விடை இரண்டாவது விடை. இறுதியாக மூன்றாவதையும் ஒரு தடவை பார்ப்போம். மூன்றாவது தாயக்கட்டையில் F, B, C ஆகிய எழுத்துக்கள் காண்பிக்கப்பட்டுள்ளன. அதில் Fம் Bயும் எதிர்ப்பக்கங்கள். எனவே மூன்றாவது விடையும் தவறான விடை ஆகும். சரியான விடை இரண்டாவது விடை மாத்திரம். எதிரெதிர் பக்கத்தில் அமையும் எழுத்துக்கள் யாவை? சரியான விடை ஆனாவின் எதிர்ப்பக்கம் ந, ஆவண்ணாவின் எதிர்ப்பக்கம் க, ஈயண்ணாவின் எதிர்ப்பக்கம் ஏ. இப்பொழுது இந்த விடையை பெறும் முறையை பார்ப்போம். முதலாவது மற்றும் மூன்றாவது தாயக்கட்டைகளை தெரிவு செய்து அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எழுதிக் கொள்ள வேண்டும். பின்னர் மீண்டும் மீண்டும் வந்துள்ள எழுத்துக்களை நீக்குதல் வேண்டும். ஆவண்ணா மீண்டும் மீண்டும் வந்துள்ளது, எனவே அதை நீக்குவோம். அதே போல ஈயண்ணாவும் மீண்டும் வந்துள்ளது, எனவே அதையும் நீக்குவோம். நீக்குவதன் பின்னர் இறுதியாக மீதமாக உள்ளது ஆ மற்றும் ந என்பனவாகும். எனவே மீதமாக இருக்கும் அவை இரண்டும் எதிர்ப்பக்கங்கள் ஆகும். மீதமாக உள்ள எழுத்துக்களின் எதிர்ப்பக்கங்களை கண்டுபிடிக்க முதலாவது மற்றும் இரண்டாவது தாயக்கட்டைகளை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த இரு தாயக்கட்டைகளிலும் ஆ என்ற ஒரே ஒரு எழுத்து மாத்திரமே பொதுவான எழுத்தாக உள்ளது. எனவே அவ்வெழுத்தில் இருந்து வலஞ்சுழியாகவோ அல்லது இடஞ்சுழியாகவோ எழுத்துக்களை ஒழுங்காக போட்டுக்கொள்ள வேண்டும். இங்கு வலஞ்சுழியாக எழுத்துக்கள் போடப்பட்டுள்ளன. இப்பொழுது மீண்டும் மீண்டும் வந்துள்ள எழுத்துக்களை நீக்க வேண்டும். ஆ என்ற எழுத்து மீண்டும் மீண்டும் வந்துள்ளது, எனவே அந்த எழுத்தை நீக்கியதன் பின்னர் நேராக எழுதப்பட்டுள்ள எழுத்துக்களே எதிர்ப்பக்கத்தில் அமைந்த எழுத்துக்கள் ஆகும். ஆ என்ற எழுத்தின் எதிர்ப்பக்கம் க, ஈ என்ற எழுத்தின் எதிர்ப்பக்கம் ஏ. இவ்வுருவை கோடுகள் வழியே மடித்தால் உருவாகும் தாயக்கட்டையை சரியாக காட்டும் விடையை தெரிவு செய்க. சரியான விடை மூன்றாவது விடை. மாணவர்களே, இப்பொழுது இந்த விடையை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்ற நுட்பத்தை பார்ப்போம்.
இந்த வினாவில் விரிக்கப்பட்ட தாயக்கட்டை காண்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அதில் அமைந்திருக்கக்கூடிய பெரிய நேர்கோட்டை முதலாவதாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரிய நேர்கோட்டின் வழியே அமைந்திருக்கக்கூடிய ஒன்றுவிட்ட சதுரங்கள் எதிர்பக்கங்கள் ஆகும். இலக்கம் 2 ஒன்றுவிட்ட சதுரம் இலக்கம் 4. எனவே 2ம் 4ம் எதிர்பக்கங்கள். இலக்கம் 1 ஒன்றுவிட்ட சதுரம் இலக்கம் 6. எனவே 1ம் 6ம் எதிர்பக்கங்கள். இறுதியாக மீதமாக இருக்கக்கூடியது இலக்கம் 5 மற்றும் 3. எனவே 5ம் 3ம் எதிர்பக்கங்கள். விரிக்கப்பட்ட தாயக்கட்டையின் எதிரெதிர் பக்கங்களை கண்டுபிடித்து விட்டோம். இப்பொழுது நீங்கள் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தாயக்கட்டையின் எதிரெதிர் பக்கங்கள் ஒரே சமயத்தில் தோன்றுவது இல்லை. ஒரு பக்கம் தோன்றும் பொழுது அதன் எதிர்ப்பக்கம் மறைவாக காணப்படும். இந்த நுட்பத்தை பிரயோகித்தே இவ்வினாவிற்கான சரியான விடையை கண்டு கொள்ள வேண்டும். முதலாவது விடையை பாருங்கள் மாணவர்களே. முதல் தாயக்கட்டையில் இலக்கம் 3, 6 மற்றும் 1 என்பன தெரிகின்றன. ஆனால் 6ம் 1ம் எதிரெதிர் பக்கங்கள். எனவே 6 தோன்றும் பொழுது 1 மறைவாகவே காணப்பட வேண்டும். இங்கு 2ம் எமக்கு தென்படுகிறது. எனவே முதலாவது விடை தவறான விடை. அடுத்ததாக இரண்டாவது விடையை பாருங்கள் மாணவர்களே. அந்த தாயக்கட்டையில் இலக்கம் 1, 3 மற்றும் 5 என்பன தெரிகின்றன. அதில் 3ம் 5ம் எதிரெதிர் பக்கங்கள். எனவே ஒரு இலக்கம் தோன்றும் பொழுது மற்றைய இலக்கம் மறைவாக காணப்பட வேண்டும். ஆனால் விடையிலோ 3ம் 5ம் தென்படுகிறது. எனவே இரண்டாவது விடை தவறான விடை. இறுதியாக மூன்றாவது விடையை பார்ப்போம். மூன்றாவது விடையில் இலக்கம் 4, 1 மற்றும் 3 என்பன தெரிகின்றன. அவற்றின் எதிர்ப்பக்கங்கள் மறைவாக உள்ளன. 4ன் எதிர்ப்பக்கம் 2, அது எமக்கு தென்படவில்லை. அதே போல இலக்கம் 1ன் எதிர்ப்பக்கம் 6, அதுவும் எமக்கு தென்படவில்லை. இறுதியாக இலக்கம் 3ன் எதிர்ப்பக்கம் 5, அதுவும் இங்கு காண்பிக்கப்படவில்லை. எனவே மிகச் சரியான விடை மூன்றாவது விடை ஆகும். பின்வரும் இரு திண்மங்கள் தொடர்பாகவும் தரப்பட்டுள்ள கூற்றுக்களில் சரியானதை தெரிவு செய்க. முதலாவது விடை விளிம்புகளின் எண்ணிக்கை உச்சிகளின் எண்ணிக்கையிலும் குறைவானது. இரண்டாவது விடை உச்சிகளின் எண்ணிக்கை முகங்களின் எண்ணிக்கையிலும் குறைவானது. மூன்றாவது விடை முகங்களின் எண்ணிக்கை விளிம்புகளின் எண்ணிக்கையிலும் குறைவானது. சரியான விடை மூன்றாவது விடை ஆகும். முகங்களின் எண்ணிக்கை விளிம்புகளின் எண்ணிக்கையிலும் குறைவானது. ஆம் மாணவர்களே, சதுரமுகி மற்றும் கனவுரு என்பவற்றின் முகங்களின் எண்ணிக்கை 6, விளிம்புகளின் எண்ணிக்கை 12. எனவே முகங்களின் எண்ணிக்கை விளிம்புகளின் எண்ணிக்கையிலும் குறைவானது. இதுவே சரியான விடை ஆகும். ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. 6 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் யாது? விடைகள்: முதலாவது விடை 4, இரண்டாவது விடை 1, மூன்றாவது விடை 3.
சரியான விடை முதலாவது விடை ஆகும். 6 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் 4 ஆகும். இப்பொழுது இந்த விடையை பெறும் முறையை பார்ப்போம். இவ்வினாவிற்கு 2 முறைகளை பயன்படுத்தி விடையை எடுத்துக்கொள்ள முடியும். முதலாவது முறையில் நாம் தரப்பட்டுள்ள 4 பகடைகளில் 2 பகடைகளை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அவை இங்கு உங்களுக்கு சிவப்பு நிறத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளன. முதலாவது தெரிவு செய்யப்பட்டுள்ள பகடையில் இலக்கம் 6, 5, 3 என்பன காண்பிக்கப்பட்டுள்ளன. இரண்டாவதாக தெரிவு செய்துள்ள பகடையில் இலக்கம் 3, 5 மாற்றமின்றி மீண்டும் காண்பிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இலக்கம் 6 மறைந்து அவ்விடத்தில் இலக்கம் 4 தோன்றுகிறது. ஒரு எண் தோன்றும் பொழுது மற்றைய எண் மறையுமாயின் அவை நிச்சயமாக எதிர்பக்கங்கள் ஆகும். எனவே 6இன் எதிர்பக்கம் 4. அடுத்ததாக இரண்டாவது முறையை பயன்படுத்தி எவ்வாறு விடையை எடுப்பது என்று பார்ப்போம். இதற்காக நாம் மறுபடியும் இருவேறுபட்ட பகடைகளை தெரிவு செய்ய வேண்டும். அவை இரண்டாவது பகடையும் 3வது பகடையும் ஆகும். அப்பகடைகள் இங்கு உங்களுக்கு வேறுபடுத்தி காண்பிக்கப்பட்டுள்ளன. அந்த 2 பகடைகளிலும் பொதுவாக இருக்கக்கூடிய இலக்கமாக 3 காணப்படுகிறது. மற்றைய இலக்கங்கள் வேறுபட்டவையாக உள்ளன. எனவே பொதுவான இலக்கத்திலிருந்து வலஞ்சொலியாகவோ இடஞ்சொலியாகவோ இலக்கங்களை வரிசையாக போட்டுக்கொள்ள வேண்டும். 3லிருந்து ஆரம்பித்து வலஞ்சொலியாக பயணிக்கும் பொழுது 3, 1, 6 என்பன வரிசையாக வரும். அதேபோல 3வது பகடையிலும் இலக்கம் 3லிருந்து ஆரம்பித்து வலஞ்சொலியாக பயணிக்கும் பொழுது 3, 5, 4 ஆகிய இலக்கங்கள் வரிசையாக எழுதப்பட வேண்டும். இப்போது மீண்டும் மீண்டும் எழுதியுள்ள முகங்களை நீக்குதல் வேண்டும். 3 என்பது மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டுள்ளது. அடுத்ததாக நேரே எழுதப்பட்டுள்ள எண்களே எதிர்பக்கங்கள் ஆகும். அவ்வகையில் பார்க்கும் பொழுது 6ற்கு நேரே எழுதப்பட்டுள்ளது 4. எனவே 6ம் 4ம் எதிர்பக்கங்கள் ஆகும். சரி மாணவர்களே, இன்றைய தினம் நாம் தாயக்கட்டையின் எதிர்பக்கத்தை காணுதல் தொடர்பான நுட்ப முறைகளையும் அந்நுட்பங்களை பயன்படுத்தி எவ்வாறு வினாக்களுக்கு விடையளிப்பது என்பதையும் பார்த்தோம். நிச்சயம் இது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றுமொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.